தயவு செய்து நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அரங்கத்தை விட்டு தாராளமாக வெளியேறலாம். எங்களுக்கு அதுல ஈவு இறக்கமோ தயவு தாட்சணமோ கிடையாது. எங்களுக்கு அரசியல் தெரியும். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெளிவாக ஒன்றை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்ல விரும்புகிறோம். இலக்கு 2026 நிகழ்வு என்பது ஏதோ பொழுது போகாம பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, சமூக செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து இங்க கூட்டம் நடத்தல. இந்த சமூகத்தினுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1919 இங்க தேர்தல், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்க தேர்தல் வந்த காலம் தொடங்கி 1947 விடுதலைக்கு பின்பு 52 பொது தேர்தல் நடைமுறைக்கு வந்த காலம் தொட்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எந்த ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக முன்வைத்து அறிவித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய அறிவிப்புகளை, நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் மனம் போனபடியெல்லாம் பேசுவதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அரங்கத்தை விட்டு தாராளமாக வெளியேறலாம். எங்களுக்கு அதுல ஈவு இறக்கமோ தயவு தாட்சணமோ கிடையாது. எங்களுக்கு அரசியல் தெரியும். புதிய தலைமுறை ஒன்று அரசியல் விழிப்புணர்வோட சமூகத்தினுடைய எதிர்காலத்திற்கான செயலூக்கமான திட்டங்களை முன்வைத்து களத்தில் நிற்குது. நம்முடைய முன்னோர்களை அதற்காக நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை. அவர்களுக்கு இயன்ற அளவில் ஒரு எல்லையில் கொண்டு வந்து இந்த சமூகத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. அடுத்த எல்லைக்கு நகர்த்தக்கூடிய அடுத்த இந்த இளம் தலைமுறைக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை இந்த சமூகத்திற்கு உணர்த்துகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். தயவு செய்து கூட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இலக்கு 2026 என்பது வெறும் ஒரு அரங்க நிகழ்வுக்கான தலைப்பு கிடையாது. ஒரு அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை, ஆய்வுபூர்வமான கருத்துக்களை, ஆதாரபூர்வமான கருத்துக்களை நீங்க முன்வைத்து வழிகாட்டுங்க, வழி நடத்துங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த அரங்கத்தில் இருக்குது. இது எண்ணிக்கையை பெருக்கி காட்டுவதற்கான கூட்டம் அல்ல. ஒரு முக்கியமான முடிவை தீர்மானிக்கிற, அறிவிக்கிற கூட்டம். ஒரு பிரகடனத்தை நாம் வெளியிட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன உழைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை உணர்ந்து, சமூகத்தினுடைய நிலையை உணர்ந்து அதற்கேற்ப கருத்துக்களை வைத்து இந்த அரங்கத்தை ஆக்கப்பூர்வமான அரங்கமாக முன்னெடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முனைவர் போதிலட்சுமி அவர்கள் அகில பாரத வீரமங்கை வடிவுமல்லத்தி மகளிர் அதிகார அமைப்பினுடைய தலைவர். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நாம் அவர்களுக்கு பலம் சேர்ப்பது எப்படி, தேர்தல் களத்தில் அவர்களை வெற்றி பெற வைப்பது எப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். ஆகவே எங்களுக்கு இந்த அரசியல் முரண்களை, கட்சி முரண்களை, தனிநபர் முரண்களை கலைந்து
ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அடுத்ததாக எங்களுக்கு அரசியல் சார்பு என்பது இரண்டாம் நிலை தான். சமூக சார்பில் இருந்து தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். அரசியல் விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு அரசியல் கட்சிகளை நம்முடைய வெற்றிக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே பேச வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்பிற்குரிய அண்ணன் கா ஜெயராமன், இந்திரன் பண்பாட்டு நலச்சங்கம் தஞ்சாவூர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.